இந்த நாளிலே கால வேளையில இந்த செய்தியின் தலைப்பு வந்து சிந்தையும் வாழ்வும். சொல்லுங்களேன், சிந்தையும் வாழ்வும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவு, இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இடையில பெரிய தொடர்பு என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. நாம் விரும்பினமோ விரும்பாலையோ நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் சிந்தைகள் ஓடிக்கொண்டு, நாம் அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் சில நாட்களுக்கு முன்னாடி கூட நான் சொல்லும்போது சொன்னேன், ஒலியை விட வேகமானது ஒளின்னு சொன்னேன். அதை விட வேகமானது நம்முடைய சிந்தைன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஒலியை விட ரொம்ப வேகமானது ஒளி, அந்த ஒளியை விட ரொம்ப வேகமானது நம்முடைய சிந்தை. அது ஒரு நிமிஷத்துல எதை வேண்டுமானாலும் சிந்திக்கும், எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகும். நம்முடைய சிந்தனை வந்து ரொம்ப வலிமையானது, அல்லது நம்முடைய வாழ்வில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் வசனமும் சரி அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிற இடத்துல கூட சிந்தை இருக்கான். நம்முடைய எதிர்காலங்களை கூட நம்முடைய சிந்தைகள் தீர்மானிக்கலாம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்வின் எதிர்காலங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற சிந்தையை பத்தி நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. இந்த 23வது அதிகாரம் நீதிமொழிகள்ல 7 சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா அவன் நினைவு பொறுத்து தான் இருக்கிறான். அவன் எதை சிந்திக்கிறானோ, அவன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை இருக்கான். அப்ப நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்க வேண்டுமால் நம்முடைய சிந்தையும் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சிந்தையும் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில நம் சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த 23ஆம் அதிகார வசனத்துல, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தை ஆங்கிலத்துல நான் வாசித்து பார்த்த போது NCV அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்புல நியூஸ் செஞ்சுரி வேர்ஷன் சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புல, be careful what you think because your thoughts run your life ன்னு போட்டு ரொம்ப அழகா தெளிவா அதுல இன்னும் கூட மொழிபெயர்ப்பு தெளிவா இருக்கு. உன்னுடைய சிந்தையை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா, நீ என்ன நினைக்கிறா என்பதை குறித்து ரொம்ப கவனமா இரு. ஏன்னா உன் சிந்தை எப்படியோ, உன் சிந்தை தான் உன்னை வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா நடத்துகிறது. உன்னுடைய வாழ்வின் ஓட்டத்திற்கு உன் சிந்தை காரணமா இருக்கு. அதனால நீ எதை சிந்திக்கிறாயோ அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இரு, கவனமா இரு என்று அந்த வேத வசனம் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எண்ணங்களை விதைத்து நாம் செயல்களை அறுவடை செய்கிறோம். நாம் சிந்தைகளை விதைக்கிறதுனால அறுவடை செய்கிறோம். நாம் அறுவடை செய்யக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, ஒரு மனுஷன் அறுவடை செய்யக்கூடிய செயல்கள் எதன் அடிப்படையில வருது அப்படின்னா அவன் சிந்திக்கிறதன் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்விலே இருக்கு. அவன் எதை சிந்திக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்கிறான். ஆகவே நாம் நம்முடைய சிந்தனைகளை ரொம்ப கவனம் செலுத்தணும். இதுக்கு முன்னாடி நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாம் ஒருவேளை அக்கறையற்று இருக்கலாம். என்ன சிந்தனை வருகிறதோ அதை சிந்திக்கிறோம் என்று கடந்த காலங்கள். இனி நாம் சிந்தைகளை கூட நாமே தீர்மானிக்கிற இடத்துக்கு வரணும். நம் சிந்தைகளை, நாம் எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சரியாயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம எல்லாருடைய சிந்தனைகளையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம், சீர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம். நம்முடைய சிந்தனைகளை சரிப்படுத்த வாழ்க்கையும் சில மாற்றங்களை காணும். வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையவே சிந்தனைகள் தீர்மானிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சிந்தனை தான் தீர்மானிக்கிறது. இந்த சிந்தனை எது தீர்மானிக்கிறதுனா நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ, எதெல்லாம் பார்க்கிறோமோ அது தீர்மானிக்கும். இது ஒரு செயின் மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு ரொம்ப கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு புரியும். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எது கவனிக்கிறீங்களான்றத ஒரு அப்பப்ப கேட்டுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு முக்கிய பங்கு எதுக்குன்னா சிந்தனைக்கு இருக்கு. இந்த சிந்தனையை தீர்மானிக்கிறது அப்படின்னா நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதுதான் நம்முடைய சிந்தனை என்ன செய்து தீர்மானிக்கும். நீங்க ஆழமா புரிஞ்சா உங்களுக்கு புரியும் இல்ல. இந்த
கேட்பதையும் பார்ப்பதையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா சூழ்நிலை. ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் பாருங்க. நான் மறுபடியும் மாத்தி சொல்றேன். நாம் இந்த எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு கேட்பதும் பார்ப்பதும் வருகிறது. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அங்கிருந்து தான் நாம் பார்க்கிறோம், அங்கிருந்து தான் நம்ம கேட்கிறோம். சூழ்நிலைகள் நாம் பார்ப்பதை கேட்பதை மாற்றுது. சூழ்நிலை கேட்டவாறு தான் நமக்கு காதில் செய்தி வருது, கண்களில் காட்சி வருது. நல்ல இடத்துல இருந்தா நல்ல பார்வையும் நல்ல காட்சியும் நல்ல சத்தமும் நம்முடைய காதுகளில் இருக்கும். தவறான சூழ்நிலையில் இருந்தால் தவறான பார்வையும் காட்சியும் தவறான செய்திகளையும் கேட்பதற்கு தோணும். அப்போ சூழ்நிலை தான் நாம் கேட்பதையும் பார்ப்பதையும் தீர்மானிக்கிறது. இந்த நாம் பார்ப்பதும் கேட்பதும் தான் நம்முடைய சிந்தைகளை தீர்மானிக்கிறது. நம்ம என்ன பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு சிந்தனை என்ன செய்வது. சொந்தக்காரனை பார்த்துட்டு வந்து கடவுளே சொந்தக்காரன் வந்துடுறாரு இல்ல. நம்ம எதை பார்க்கிறோமோ அது நமக்குள்ள என்ன செய்யுது, ஓடு. சமையல் குறிப்பு நீங்க செல்போன்ல பாத்தீங்கன்னா நீங்க அதே யோசனையாக என்ன செய்யும் இருக்கும் இல்ல. சீரியலை பாத்தீங்கன்னா அதுல அழுகையும் கண்ணீர் இருந்தா உங்களுக்கு சிந்தனையா என்ன செய்யும், அவ செத்துருப்பால செத்துருக்க மாட்டாள் என்னமோ தெரியல, பாதியில முடிச்சிட்டாங்களே, அப்படிதான் நமக்கு சிந்தனை வரும். நாம் எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய சிந்தனைக்குள் வந்து விடுகிறது. நாம் எதை கேட்கிறோமோ அதுவும் நம்முடைய சிந்தனைக்குள் என்ன செய்து வருது. அப்படியானால் சூழ்நிலைகளை பொறுத்து பார்வையும் காட்சியும் செய்தியும் அமைகிறது. நம்முடைய செய்தியையும் காட்சியும் பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை அமைகிறது. நம்முடைய சிந்தனையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அப்படின்னா நாம எங்க இருந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு இன்றைக்கு காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் தன்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியாதவன் தன் வாழ்க்கையுமே கட்டுப்படுத்த முடியாதவன். எப்போதுமே கட்டுப்படுத்த முடியாத சிந்தனை யாருக்குள்ள இருக்கும், அவன் வாழ்க்கையுமே கண்ட்ரோலுக்குள்ள வராது. அது கட்டுப்படுத்தப்படாத வாழ்க்கையா போயிடும். சிந்தனைகளை கட்டுப்படுத்த கூடியவன் தான் வாழ்க்கையவே கட்டுப்படுத்துவான். நாம் அதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சிந்தனையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வீணரானார்கள் சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வீணராய் போவதற்கான காரணம் என்னவென்றால் அவங்களுடைய சிந்தனை தான் சொல்லி. தவறாக சிந்தித்ததனால் இஸ்ரவேல் ஜனமே கூட வீணராகி போயிட்டாங்களாம், பயன்படாதவர்களா போயிட்டாங்க, பாவத்தில் வீழ்ந்து போனார்கள், வாழ்வில தவறான இடத்துக்கு போயிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். அதுக்கு காரணம் அவங்களுடைய தவறான சிந்தனை. அப்படின்னா சிந்தனை ஒருவரை வீணராக்கி விடுகிறது இல்ல. சிலருடைய பைபிள்ல கூட தவறான சிந்தனையினால் வீணராகி போன நிறைய பேர் இருக்காங்க. நல்ல சிந்தனையினால, விசுவாசம் உள்ள சிந்தனையினால, சரியான பரிசுத்தமான சிந்தனையினால வாழ்வை கட்டமைத்து சரியான பாதையில கொண்டு போன தேவ மனிதர்களும் பைபிள்ல இருக்காங்கல்ல. இந்த உலகம் கூட அதுதான் சொல்லுதுல்ல, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நீங்க பார்த்திருக்கீங்களா? சில ஆட்டோலாம் எழுதியிருப்பாங்க, சில அலுவலகங்கள்ல எழுதியிருப்பாங்க, சிலர் அதை உலக வார்த்தையை எழுதி வச்சு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு இல்ல. உங்கள் சிந்தனை போலதான் உங்க வாழ்க்கை அமையும் சொல்லி. அப்படியானால் வாழ்வு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் உங்க சிந்தனையின் மேல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல சிந்தனைகளை கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க. அது என்ன தோணுதோ அதை சிந்திச்சிருப்பீங்க, மனசுல என்ன வருதோ அதை நினைச்சிருப்பீங்க. ஆனா இனி என்ன நினைக்கணும், என்ன சிந்திக்கணும்ன்றதை நீங்க என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. கவனம். இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா வந்துடும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா வரும். நீங்க நல்லவைகளை சிந்திக்க 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 உங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேறிடும். ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்க சிந்தைகளை கரெக்ட் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி கையை உயர்த்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் சிந்தைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு எதிரான சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நல்ல சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம கவனம் செலுத்துவோம் இந்த புத்தாண்டில. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாருங்க, யோபு புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல யோபுவின் சிநேகிதன் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை அப்படின்னா, சிந்தனை என்னை ஏவுகிறபடியா நான் பேசுகிறேன்னு. அந்த வசனத்தை, என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியா நான் தீவிரித்து சொல்லுகிறேன் அப்படின்னா,
நம்மளை பேசுறதுக்கு தூண்டுறது எதுதான்? சிந்தனை இல்ல. சில பாத்தீங்கன்னா நினைச்ச உடனே பேசிடுவாங்க, மனசுல தோணும் உடனே சொல்லிடுவாங்க, ஃபில்டர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன், அப்படிதானே? சொல்லிட்ட பிறகு அங்க என்ன நடக்கும்? ஒரு பெரிய கலவரமே என்ன செய்யும்? நடக்கும். ஆனா நம்ம அப்படி செஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன தோணினாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தனை சீராக்கி, சிந்தனையில் தோன்றுகிறவைகளை சிந்தனைக்குள்ள சீராக்கி அவைகளை வெளியில் என்ன செய்யணும்? பேசணும் இல்ல. ஃபில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எல்லா வீட்லயும் வச்சிருப்பீங்க அரிப்பு. அது ரொம்ப முக்கியமானது. அது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், சோறு கூட வடிக்க முடியாது. ஃபில்டர் பண்றோம்ல, சிந்தனைகளை ஃபில்டர் பண்ணணும். நிறைய பேர் அப்படியே போய் சேர்றதுனால பிரச்சனைகள் ஆயிடும். இந்த யோபுவின் சிநேகிதன் சொல்றாங்க, என் சிந்தனைகள் என்னை தூண்டுகிறதுனால ஏறுகிறதுனால நான் தீவிரித்து என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அப்படின்னா நம்மளை பேச வைக்கிறது, அதாவது நம்முடைய செயல்பாடுகளுக்கும் சிந்தனைக்கும் இடையில தான் அந்த மூளை என்ன செய்யுது? செயல்படும். நான் என்ன சிந்தனைகள் மூளையை தூண்டி மூளை செயல்பாடாக என்ன செய்யுது? மாறுது இல்ல. அப்படின்னா நம்முடைய செயல்பாட்டை இயக்குகிற மூளைக்கு சிந்தனை தான் ரொம்ப தூண்டுதலாக என்ன செய்யுது? இருக்கு. அப்படின்னா நம்முடைய செயல்பாட்டை செய்யும்படி தூண்டுகிற மூளைக்கு கட்டளை இடுகிற இந்த சிந்தனைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தலைன்னா தப்பான கமாண்ட் போயிட்டே இருக்கும், தவறான கட்டளைகள் போகும், தவறான செயல்களை செய்ய தோணும். ஆகவே இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சரியான சிந்தனைகளை செய்வதற்கு, சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல சிலர்லாம் சிந்தனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினைப்பான். சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்றது என்ன செய்யறது அப்படின்றத இந்த காலையில உங்க கூட பேச போறோம். ஒரு 5 பாயிண்ட் அதில் சொல்ல போறேன். நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறது எப்படி? பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு வசனம், வேத பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் படிக்கும்படி கேட்கிறேன். சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணின ஒரு பெண்ணை பத்தி படிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் சாக போகிற நேரத்தில் அவன் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக் கொள்கிறேன், அதன் மேல் அவள் சிந்தை வைக்கவும் இல்லை. அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். யாரோ சிலர் சொல்றாங்கல்ல, அதை அவ காது கொடுத்து என்ன செய்யல? சிந்தையில் வைக்கவில்லை. சிலர் சொன்ன வார்த்தைகள் காதோடு நின்று விட்டது, சிந்தைக்குள் என்ன செய்யல? போகல. நீங்களும் நானும் நம்முடைய காதுகளில் விழும் செய்தியை சிந்தைக்குள் கொண்டு போகணுமா வேண்டாமான்றதை நம்மளால என்ன செய்ய முடியும்? தீர்மானிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பிரசங்கம் பண்றதையும் அதே மாதிரி நினைச்சிடாதீங்க. காதுல கேட்கறத சிந்தனை வைக்கணுமா வேண்டாமான்னு உங்களால முடிவு பண்ண முடியும். நீங்க காதோட நிறுத்திடாதீங்க. நான் சொல்றத உள்ள கொண்டு போய் சிந்தனையில உள்ள கொண்டு போயிருங்க. 3 பொம்மை உங்களுக்கு தெரியும்ல, அந்த கதை 3 குரங்கு பொம்மை இருக்கும். அது ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒரு குரங்கு காது 2ஐயும் பொத்தி இருக்கும். இன்னொரு குரங்கு, நான் சொல்லி சத்தன, கண்ணை 2ஐயும் பொத்தி இருக்கும். இன்னொரு குரங்கு வாயை என்ன செஞ்சிருக்கும்? பொத்தி இருக்கும். நீ பார்த்துருப்பீங்கல்ல. அதுல இந்த ஊசி போடுற கதை சொல்லுவான். ஒரு குரங்குக்கு காதுல ஊசி போட்டு விட்டோம்னா அது வாயு வழியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். இன்னொரு குரங்குக்கு காதுல போட்டா அடுத்த காது வழியா வந்துடும். இன்னொரு குரங்குக்கு ஊசியை போட்டா வெளியில வராது, உள்ளுக்குள்ள போயிடும். இந்த 3 குரங்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷர்களும் அப்படி என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. காதில் கேட்பதை எல்லாம் பேசியே காலி பண்ணிடும். சில ஆட்கள் பேச்சுல திறமசாலிகளா இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம சபையில சிலர் அப்படி இருக்காங்க, உண்மையில வரம் பெற்றவர்கள் தான். நான் போன் எல்லாம் சில நேரம் ஒரு சகோதரி எல்லாம் பேசுனாங்கன்னா போனை இப்படி வச்சிருவேன். நான் பேசவே, எனக்கு பேசுறதுக்கு அங்க கேப்பே என்ன செய்யாது? இருக்காது. அவங்க பேசி கண்டினியூவா பேசிட்டே இருப்பாங்க. எப்படிதான் அவங்களுக்கு சிந்தனை ஓடுதோன்னு தெரியல, கண்டினியூவா பேசுவாங்க. இடையில நான் சிஸ்டர்னா கூட அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. நீ சிஸ்டர்ன்னு சொல்லி பிரதர்ன்னு சொல்லு, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன்? சொல்லிட்டு கட 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 கடன்னு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே வரம் பெற்றவங்க தான். அப்படியெல்லாம் நம்மளால பேச முடியாது. நம்ம இடையில பாஸ்டர் பேசணும்னு விடவே மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நான் இப்படி கேட்டுக்கிட்டே பாட்டுக்கு இருப்பேன். சோத்திரம்.
எங்கேயாவது ஒரு மணி நேரம் கழிச்சு மழை உவாஞ்ச பிறகுதான் சிஸ்டர் இருக்கீங்களான்னு அப்புறம் கேட்டு பேசிக்கிறது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது பூரா எல்லாத்தையும் போட்டு உடச்சி பேசிடும். நம்ம எங்க பேசணுமோ அங்கதான் என்ன செய்யணும், பேசணும். அப்ப சிலர் கேட்பதை எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க, சிலர் கேட்பதை இன்னொரு காது வழியாக விட்டுடுறாங்க, அவ்வளவுதான். சிலர் தான் வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறார். நம்முடைய வாழ்வில நாம் கேட்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா அல்லது வைத்துக் கொள்ள வேண்டுமான்றத நாம் முடிவு பண்ண வேண்டும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, எஜமான் வந்து வேலைக்காரன் பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யக்கூடாதான், கேட்கக்கூடாதான். அல்லேலூயா. ஏன்னா பிறகு அது நம்ம வாழ்க்கையை வேதனைக்குரியதாக மாற்றிவிடும். எல்லா வார்த்தையும் என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். சிலர்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பக்கத்து வீட்டுல தான் காது இருக்கும். சிலருக்குலாம் தெரியுமா, இந்த வீட்டுல தான் இருப்பாங்க, அடுத்த வீட்டுல தான் காது இருக்கும். நமக்கெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பு கிடையாது. சிலர்லாம் அங்க பேசுறத சொல்லுவாங்க, இந்த சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்வாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அடுத்த வீட்டு செய்தினா ரொம்ப கவனமா கேட்கிற ஆளு. சிலர்லாம் இப்படிதான் காது இருக்குமோ தெரியல, பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு தெளிவா தெரியும் என்ன பேசுனாங்கிறது. கவனமா 2 பாட்டிகள் பேசிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே நமக்கு விளங்காது, ஆனா கரெக்டா பேசுவாங்க. அப்படி ஒரு ஷார்ப்பான காது சிலருக்கு இருக்கு. அப்படி கேட்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்றது, சில விஷயங்களை கூர்ந்து கேட்க வேண்டியது, சில விஷயங்களை கூர்ந்து கேட்க வேண்டியதில்லை. இன்னொன்னு, நாம் கேட்கும் எல்லாவற்றையும் நாம் சிந்தைக்குள் கொண்டு போக வேண்டியதில்லை, தேவையானதை மட்டும் சிந்தைக்குள்ள கொண்டு போக வேண்டும். நான் வாசித்தது வேத வசனத்திலிருந்து, கேட்கும் காரியத்தை நாம் சிந்தையில் வைக்கலாம் வைக்காமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் உதாரணத்தை நான் இங்க வேதத்தை நான் சொன்னேன், கேட்டிருப்பீங்க இல்ல. சிந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பைபிள்ல ஆதாரம் என்ன செய்யுதுன்னா இருக்குல்ல. எல்லாவற்றுக்கும் எல்லாருடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அது தேவன் அறிவார் இல்ல. பைபிள்ல நிறைய இடங்களை சொல்லியிருக்கு, நான் ஒவ்வொரு வசனமா சொல்ல முடியும். மத்தேயு 12:25, லூக்கா 5:22 இது போன்ற வசனங்கள்லாம் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தைகளை அறிந்து அப்படின்னு கேட்கிறார் இல்ல. ஒரு சீமோன் வீட்டுல அவர் பந்தி இருக்கும் போது அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கா, இவளை வந்து ஆண்டவர் தொட விடுகிறாரே அப்படின்னு. இவர் உண்மையாக ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாக இருந்தால், தேவனாக இருந்தால், தீர்க்கதரிசியா இருந்தால் இது அவருக்கு தெரியாதான்னு சீமோன் மனசுக்குள்ளதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏசு அவனை டக்குன்னு பார்த்து சொல்றாரு, சீமோனு நீ என்ன நினைக்கிறாய், நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமான்னு அவங்களோட பேசுறாரு. ஆடி போனா ஆடி, அவன் என்ன நினைக்கிறான்றதை கர்த்தர் சொல்லிட்டார். அன்பானவர்களே, நம்ம சிந்தனையெல்லாம் அடுத்தாலும் தெரியும்னு நினைச்சா நம்ம கவனமா இருக்கும் இல்ல. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம எல்லாருக்குமே நெத்தியில ஒரு டிஸ்பிளே ஒண்ணு வச்சு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அதுல ஓடிட்டே இருக்கும். எப்படி இருக்கும், நிறைய பேர் பாடு திண்டாட்டம் தான். ஹலோ, எல்லா வீட்லயும் கணவன் நினைக்கிறதெல்லாம் டிவியில வருது, நெத்தியில வருது, ஓடிட்டே இருக்கும் வைங்களேன். மனைவி அவ்வளவு சண்டை காடு தான். அதே மாதிரி மனைவி நினைக்கிறதெல்லாம் கணவன் தெரிஞ்சா, அது பிள்ளை நினைக்கிறதா பெற்றோருக்கு தெரிஞ்சதுன்னா அது ரகசியமாக கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு, நம்முடைய சிந்தனைகளை டிஸ்பிளே பண்ணாட்டாலும் இயேசு அறிவார். நமக்கு என்ன நினைக்கிறோம் என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதுவரைக்கும் சிந்தனை வருவதெல்லாம் வந்து கொண்டிருந்தது, என்னவெல்லாம் சிந்திக்கணுமோ அதுவெல்லாம் சிந்தனை செய்தோம். ஆனா இனி அப்படி இல்லாம எதை சிந்திக்கணும்ன்றத தீர்மானிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக, அல்லது சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவன் கிருபை தருவாராக. ஒழுங்குபடுத்த முடியுமா, சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியுமா, சிந்தனைகளை சரி செய்ய முடியுமா, இந்த வேண்டாத சிந்தனைகளை நீக்க முடியுமான்னா அது முடியும். வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல விரும்புகிற அல்லது சிந்தனைகளை தீர்மானிக்கிற 5 பகுதிகளை நான் இந்த காலையோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கிற 5 விஷயங்கள் நான் ஒண்ணு சொன்ன. முதல்ல, நாம் பார்க்கும் காட்சிகள். நாம் எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய சிந்தைகளை தீர்மானிக்குது. நாம் எதை கேட்கிறோமோ அது நம்முடைய சிந்தைகளை தீர்மானிக்கிறது. ரொம்ப முக்கியம், கவனம் செலுத்தும். அல்லேலூயா. அப்படியானால் நாம் பார்ப்பதை குறித்து கவனம் செலுத்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கண் இருப்பதனால் எல்லாவற்றையும் பார்த்து விட முடியாது. என் கண்கள் எதை பார்க்க வேண்டும் என்ற இடத்துல நாம் கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பார்வைதான் நிறைய பாவங்களுக்கு மூல காரணமாக என்ன செய்து இருக்கு. நம்முடைய சிந்தனைகளை கெடுக்கிற இடத்துல நம்மை பாவம் செய்ய வைப்பதே சிந்தனை தான். அந்த பாவம் வைக்கிற சிந்தனையை கொடுக்கிறது எதுன்னா பார்வை தான், தப்பான பார்வை தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிறோம்,
பாருங்க, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக கண்டு. இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் அவள் மனசுல ஒரு சிந்தை ஏற்பட்டது. இந்த பழத்தை சாப்பிட்டா என்னன்னு நினைக்கிறாள். அந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அவள் பார்த்த பார்வை வந்துச்சு இல்ல. இந்த பழத்தை பார்க்கிற ஏவாள் வந்து பார்த்த உடனே அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அது பார்வைக்கு இன்பமா தெரிஞ்சுதான் இல்ல. பாருங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் போயிடுச்சு இல்ல. ஒரே ஒரு பார்வை தான். அந்த காட்சி ரொம்ப முக்கியம். நான் பார்ப்பதில் கவனம் செலுத்தணும். நான் எதை பார்க்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். தவறானவைகளை காணாதபடி தேவன் எது வேண்டான்ட்டாரோ அதை பார்க்க வேண்டாம். ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா அந்த மனசு கேட்காது இல்ல, இந்த கண்ணு கேட்காது. இந்த கண்ணு அதுதான் என்ன செய்யுது, பாக்குது. சின்ன பிள்ளைகளை கலர்ஃபுல்லா தான் பாக்குதான். குழந்தையிலேயே நீங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் எதை தான் பாக்குதுன்னா, கலர் தான் என்ன செய்யுதான். கலர் தான் அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியுதான். ஆள்லாம் தெரியுது இல்லை. அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கலரை பார்க்குதான். அதனாலதான் ஜிலு ஜிலு ஜிலுன்னு தொடுல கட்டி விட்டுருக்காங்க. கலர் கலரை கட்டி விடுவாங்கல்ல. கலர்ஸை முதல்ல பார்க்குது. கவர்ச்சியானதான் மனுஷனுக்கு தெரியுது. ஆகவே இந்த உலகம் வந்து கவர்ச்சிகளை பார்க்க காட்டுகிறது. பிசாசு ஒரு மனிதனுக்கு பாவமான காரியங்களை, கவர்ச்சியானவர்களை காட்டுகிறார். இதுல ரொம்ப கவனம் செலுத்த இடத்துல நாம் இருக்கிறோம். அவைகளை கண்டதுனாலதான் அவளுக்கு அந்த ஆபத்து அவளுக்கு வந்தது. பாவ சோதனை அவளுக்கு வந்தது. ஆபிரகாமும் லோத்தும் 2 பேர் அவங்க கண்ட காட்சி நல்ல கவனிங்க. தேவன் காண வேண்டும் என்று சொல்கிறவர்களை கண்ட ஆபிரகாம், மாம்சத்தில் கண்ட லோத். இந்த 2ம் பைபிள்ல இருக்கு. 13ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. ஆதியாகமத்துல 10ஆம் வசனத்துல லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் கொமோரா பட்டணத்தை அவன் பார்த்து அங்கே போகிறான். அது தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சுதான். அவன் கண்ணுக்கு அந்த அந்த பட்டணம் செழிப்பான பட்டணமா காட்சி அளிக்கு. ஆனா அந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்துல பாருங்க, பல்வேறு விதமான பாவம் நிறைந்திருக்கிறது. அந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த பட்டணத்துல பாவம் இருக்கு. ஆனா வெளியில பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த பட்டணம் வந்து ஏதேன் தோட்டம் மாதிரி, தேவனுடைய தோட்டம் மாதிரி தெரியுது. லோத்து தன் மாம்ச கண்களினால் அதை பார்த்தான். ஆனால் ஆபிரகாம் வந்து அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் எனக்கு எதை பார்க்க சொல்றாரு அதை பார்க்கலான்னு அவன் வெயிட் பண்றான். லோத்து போன பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அவன் ஸ்தோத்திரம், ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார், இந்த பூமியில் நட, நீ கால் விதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன், உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்ற. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு இடையில ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது வித்தியாசம் இல்லாம தன் கண்களுக்கு எது கவர்ச்சியா தெரியுதோ அதையெல்லாம் அவற்றையும் அவன் தெரிந்தெடுத்து கொண்டான். அவன் ஸ்தோத்திரம், தனக்கு எது பிடிக்குதோ, தன் கண்களுக்கு எது பிரியமா இருக்கோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணான். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல லோத்து. அன்பானவர்களே, இந்த இடத்துல கண்களின் காட்சி ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வெறும் கவர்ச்சி அல்ல, வெறும் செழிப்பு அல்ல, வெறும் தோற்றம் அல்ல, தோற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கின்றதையும் சேர்த்து பார்க்கும் கண்கள் கர்த்தர் நமக்கு தருவாராக. வெறும் காட்சிகளை மட்டும் பார்க்காதீர்கள், வெறும் தோற்றத்தை மட்டும் பார்க்காதீர்கள். எதை பார்க்கிறோமோ அது சிறந்ததா, அதில் ஆபத்து இருக்கிறதா, அதில் பாவம் இருக்கிறதா என்பதையும் சேர்த்து பார்க்கும் இடத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி இல்ல. ஸ்தோத்திரம், நானாக பார்ப்பதல்ல, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு அவன் போனான். அவனுடைய பயணம் எல்லாம் தேவனுடைய வழிநடத்துதலாக இருந்தது. அதுதான் அவன் பார்த்த பார்வை அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறினது என்பதை பார்க்கிறோம். தீய பார்வை தீய சிந்தனைகளை உருவாக்குகிறது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் பாவம் முதல்ல எங்க ஆரம்பிக்குன்னா, பார்க்கிற காட்சிகள் என்ன செய்து ஆரம்பிக்கும். முன்னாடி காலத்துல எல்லாம் பார்க்கிற காட்சிகளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆளையும் தான் பாத்துக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. டிவி இருக்கு, செல்போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, எனக்கும் டேப் இருக்கு, இன்னும் இதை தவிர என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய இருக்கு. சினிமா இருக்குது. இது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய பெருகி இருக்கு. அதனாலதான் மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனிதனுக்கு. அதனாலதான் பாவமான பார்வையை, தீமையான காட்சிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நம்முடைய பார்வையில் கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டுமானால் சிந்தனையில் கவனம் செலுத்துங்க. சிந்தனையில் கவனம் செலுத்த வேண்டுமானால் பார்ப்பதில் கவனம் செலுத்துங்க.
எதெல்லாம் பார்க்கணும் எது பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க சிந்தனை ரொம்ப அருமையாயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? எதை பார்க்கணும் எதை பார்க்கணும்னு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, பார்வையை கண்ட்ரோல் பண்ணிட்டா சிந்தனை கண்ட்ரோல் பண்ணிடலாம், சிந்தனை கண்ட்ரோல் பண்ணிட்டா வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு கதை தான். ஒரு குருவும் ஒரு சிஷியனும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆத்த கடக்கணும், தண்ணி தோளுக்கு இருக்குது தண்ணி. இது என்ன செய்யணும் தெரியல. கடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பெண், இளம் பெண் வந்து சொல்றா, அந்த குருவை பார்த்து, ஐயா என்ன அக்கறை கொண்டு சேர்த்துருங்கன்னு. அந்த இளம் பெண்ணை எப்படி கொண்டு போறதுன்னு சொன்னா, இந்த குரு சில தோல் மேல சுமந்துக்கிட்டு அந்த தண்ணியில கடந்து அக்கறைக்கு போறாரு. அப்போ போய் அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டாரு. அப்புறம் நடந்து போறாங்க. அப்போ அந்த சிஷியன் சொல்றான், ஐயா ஒரு சந்தேகம், நீங்க அந்த வாலிய பிள்ளையை தூக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்லடா, நான் தூக்கிட்டு வந்துட்டேன், இறக்கி விட்டுட்டேன். இல்ல நீங்க ஒரு முனிவரா, ஒரு குருவா இருந்து ஒரு முனிவரா இருந்து நீங்க ஒரு பெண்ணை இளம் பெண்ணை தூக்கலாமா ஐயா? டேய், நான் தூக்கி இறக்கிட்டேன், நீ தான் இறக்காம மனசுல என்ன செய்யிருக்க, நீ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன. அதாவது இந்த குரு வந்து தோல்ல தான் தூக்கி இருந்தாரு, இவன் நெஞ்சிலேயே தூக்கிட்டான், சிந்தனையிலே தூக்கிட்டான். அவர் இறக்கி விட்டுட்டாரு, ஆனா இவன் என்ன செய்யல, இன்னும் இறக்கல. அவன் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டே அந்த பிள்ளையே நினைச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. அது வெறும் பார்வையோடு நிறுத்தி விட்டு சிந்தைக்குள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சீங்கன்னா, முதல் பார்வையை நாம் தடுக்க முடியும், தடுக்க முடியாது. இரண்டாம் பார்வையை நம்மால் தடுக்க முடியும். முதல் பார்வை பாவம் அல்ல, இரண்டாம் பார்வை தான் பாவம். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, நாம் போகும்போது நாம் பார்க்கும்போது முதல் பார்வையை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அது பார்த்துருவோம். ஆனா சில காரியத்தை முதல் பார்த்துட்டு ரெண்டாவது என்ன செய்வோம், திரும்பி பார்க்க. அங்கதான் என்ன செய்ய பிரச்சனையே இருக்கு இல்ல. முதல்ல பார்த்தவனே தெரிஞ்சு என்னன்றத திருப்பி அதை தப்பானா திருப்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த ரெண்டாவது முறை பார்க்கணும்னு தோணுது இல்ல, என்னதான் ஆபத்து என்ன செய்யுது இருக்கு. திரும்ப திரும்ப பார்க்க 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 அல்லேலூயா. முதல்ல பார்த்த உடனே அந்த பழம் நல்லா தான் இருக்கு, ரெண்டாவது பார்க்காம என்ன செஞ்சு விட்டுருக்கணும். மறுபடியும் அந்த பழத்தையே நீ பார்த்துட்டு இருந்தா அந்த பழம் ஒரு மனசுக்குள்ள வந்து சிந்தைக்குள்ள வந்து நாக்களை எச்சு ஓடிடும். அப்புறம் அந்த பழத்தை ஒண்ணு சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி என்னால் பார்வை ரொம்ப முக்கியம். முதல் பார்வையோடு நிறுத்திக்கோங்க, ரெண்டாவது பார்வைக்கு போயிடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தர் வந்து 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர், மறுமலர்ச்சியின் தந்தை என்று சொல்லப்படுகிற அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அன்பானவர்களே? பறவைகள் தலைக்கு மேல பறப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய தலையில கூடு கட்டுவதை நாம் தடுக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கார். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. தலைக்கு மேல பறவை நிறைய பறக்கும், அதெல்லாம் போய் ஒன்னா பிடிச்சி தடுக்க முடியாது. ஆனா அந்த பறவை தலையில கூடு கட்டாம தடுத்துடலாம். அதே மாதிரிதான் அந்த உலகத்துல பாவத்தின் காட்சிகள், பாவத்தின் சூழ்நிலைகள் நம்மளால் தடுக்க முடியாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பாவம் என்ன செய்யும், இருக்கும். ஆனா நாம் நமக்குள் வராதபடி தடுக்க முடியும்னு அவர் சொல்றார். ஆகவே இந்த உலகத்தின் பாவங்களை நாம் பார்க்காதபடிக்கு கண்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல கர்த்தர் உதவி செய்வாராக. தாவீது சொல்றாரு, என் கண்களுக்கு கலிக்கட் போடும் ஆண்டவரேன்னு சொல்றார். என் கண்களுக்கு கண்ட்ரோல் வைங்க ஆண்டவரே, என் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு தாவீது ஜெபம் பண்றாரு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பின் வாழ்விலும் ஆதியாகமம் 39:7 நீங்க படிக்கும் போது எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் என்ன செய்தாலும் கண் போட்டால், அங்க பிரச்சனை எங்கதான் இருக்கு, கண்ணுதான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களின் மேலே பரிசுத்தத்தை ஆண்டவர் தருவாராக. கண்ணு ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம கண்ணு வந்து சில நேரங்கள்ல பார்க்க கூடாதுதான் பார்க்கணும்னே துடிக்குது. இந்த கண்ணு, இந்த கண்ணுக்கு ஒரு கண்ட்ரோல் என்ன செய்யுங்க, வைங்க. கண்ணு கண்ட்ரோல் வைங்க. எதை தேடுது உன் கண், அதை பொறுத்து சிந்தை அமையும். உன் கண்கள் எதை தேடுகிறது என்பதிலே கவனம் செலுத்தும்படி கேட்கிற நண்பர்களே, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இல்ல, பாவத்தின் தொடக்கமே எங்கன்னா பார்வையில தான் பாவத்தின் தொடக்கமே இருக்கு. பாவம் எங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னா பார்வையில தான். தாவீது யுத்தத்துக்கு போகாம குப்பரிக மேல உலாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்க பாக்குறான், பக்கத்து வீட்டு பாத்ரூம். இந்த பக்கத்து வீட்டு பாத்ரூம் பார்க்கறது பெரிய ஆபத்து. நமக்கு தேவைய பக்கத்து வீட்டை பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீட்டுல என்ன செய்யறாங்க, அன்னைக்கு பார்த்து அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் அந்த பச்சை பால் குளிக்கிறத இவன் மேல இருந்து பார்த்துட்டான்.
பத்சேபாளுடைய கணவனுக்கும் பொறுப்பு இருக்கு. அவன் பாத்ரூமுக்கு ஒரு மேல ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டாவது போட்டுக்கலாம்ல, அவன் அதை போடாம விட்டுருக்கான். தான் மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கணவனுக்கு இருக்கு. மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்கா, அங்க ஓப்பனா இருக்குன்னா வெளியில தெரியுமேன்னு கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல, அவன் மேல தப்பு இருக்கு. சரி, அதுதான் போச்சுன்னா தாவீது ஒரு ராஜாவா இருக்க வேண்டிய, குடிமக்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டிய, அங்க எட்டி பார்த்திருக்க கூடாது. சரி, முதல்ல பார்த்துட்டான். அந்த முதல் பார்வை தடுக்க கண்களை பற்றுச்சு. ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது பார்வையை தடுத்திருக்கணும். தகடகன் கீழே இறங்கி வந்திருக்கணும். இவன் கூலிங் கிளாஸ் போட்டு மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் கீழே வந்தா ஆளை கூட்டிட்டு வர சொன்னா பாவம் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் தாவீது பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம்ங்க. தாவீது வாழ்வில் பெரிய சர்க்கல். ஒவ்வொரு முறையும் தாவீதை பற்றி சொல்லும் பொழுது இந்த உரியாவின் விஷயம் தவிர, பத்சேபாள் விஷயம் தவிர, மற்றபடி இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ற அளவுக்கு ஒரு கரும்புள்ளி ஆயிட்டு வாழ்க்கையில. சகோதர சகோதரி, சில தவறான பார்வை உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருவோம். நீ தவறான பார்வையை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிந்தனைகள் சீர்படுத்தப்படும், உங்க வாழ்க்கை சீரமையும். அல்லேலூயா. என்னைக்கும் செய்தித்தாளர்ல படிக்கிற நிறைய வேறு பெரிய பெரிய அதிகாரிகள், நீதிபதிகள் கூட. சமீபத்தில் ஒரு பெரிய நீதிபதி பெரிய பெரிய தீர்ப்புகளை வழங்கின சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவரு. ஆனா அவர் செய்த ஒரு வாழை பெண்ணிடத்தில் செய்த பாவம் வெளியரங்கமாகி அவர் தலையில முக்காடு போட்டுட்டு போற அளவுக்கு ஆகி போச்சுது. எல்லாராலும் புகழப்பட வேண்டிய பெரும் பதவியில் பொறுப்பு இருக்கிற பெரும்பாலானவர்கள் கூட தங்கள் பார்வையால் கெட்டு போயிருக்கிறாங்க. வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறது. அவர்கள் அனைவருடைய பார்வையில கேவலப்பாய் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. நம்முடைய பார்வையில் கவனம் செலுத்தினால் நம்முடைய சிந்தைகள் சரியாகும். சிந்தைகள் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். எனவே தேவனுடைய முதலில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் பார்வை. இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில சகோதர சகோதரிய, எதை பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள். எதை பார்க்க கூடாது என்பதிலே கவனம் செலுத்துங்கள். அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்க இடத்துல இருக்கு. நீங்க ஆசீர்வாதம் இருக்கணுமா, ஆசீர்வாதம் இருக்க முடியாதுன்றது பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா எதிர்மறையான பார்வையை மாற்றுங்க. நேர்மறையான பார்வை நமக்குள்ள வரணும். அது ரொம்ப முக்கியம். நேர்மறையான பார்வை ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 போன்ற வசனங்களை படிக்கும் போது, விசுவாசத்தினால் மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து தன் ஜனத்தோட கஷ்டங்களை சகித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து, வாசிகள் யாராவது ஒருத்தர் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25. தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு நேராயிடும். நான் சுருக்கமா சொல்றேன். மோசே எப்படி வாழ்ந்திருக்கலாம் கவனிங்களேன். நீ மோசே அரண்மனையில் இருக்கிறார். அவன் இப்போ வளர்ப்பு மகன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அப்படின்னா இளவரசன். அரண்மனையில ஒரு இளவரசனுக்கு என்னென்ன சலுகைகள்? நல்ல படிச்சிருக்க, அவனுக்கு நல்ல உணவு, நல்ல பொழுதுபோக்கு, நல்ல பொறுப்புகள், நல்ல ஆடைகள், என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஒரு இளவரசனுக்கு. ஆனா அவன் கண்ட காட்சி இருக்குல்ல, அது தன்னுடைய ஜனம் வேதனைப்படுவதை, கஷ்டப்படுவதை அவன் கண்கள் பார்க்கிறது. அதை பார்த்த உடனே அவன் இப்பொழுது இளவரசனாக வாழ்கிறது சுகபோகமான வாழ்க்கை அவனுக்கு பெருசாவே தெரியல. அவன் இப்பொழுது அந்த ஜனத்தோடு கூட கஷ்டங்களை அனுபவிக்க அவன் முயற்சிக்கிறான். ஆனா ஒண்ணு, அவனுடைய செயல் கொஞ்சம் தப்பாயிட்டு இல்ல, அவனுடைய தாகமும் விசுவாசமும் வாஞ்சையும் சரி. அவன் செய்த ஒரு அவசரப்பட்டு கோவப்பட்டு செஞ்சுட்டான் ஒரு செயல். ஆனா அது ஒண்ணுதான் தவறுடைய, அவனுடைய தாகமும் வாஞ்சை ஏற்படுது. அதுதான் கர்த்தர் பார்த்தாரு. மோசே, இந்த ஜனங்கள் மேல உனக்கு அக்கறை இருக்கு, இந்த ஜனங்கள் அடிமையா இருக்காங்கன்னு கவலைப்படுற, அந்த மக்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்க நினைக்கிற, நீதான் அந்த மக்களுக்கு தலைவனா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் தெரிஞ்சிருந்தார். நல்ல கவனிங்க. மோசையின் பார்வை தான் சிந்தையை தீர்மானித்தது. மோசையின் சிந்தை தான் வாழ்க்கையை தீர்மானிச்சு. அதனாலதான் வாழ்க்கை இஸ்ரவேலுக்கு தலைவனாக கர்த்தர் மாத்தினார். அந்த ஜனங்கள் அவன் தான் விடுவிச்சான், அவன் தான் மனத்தை நடத்தினான்.
மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ஒரு மனுஷனுடைய பார்வை அவன் சிந்தையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதுக்கு மோசே ஒரு காரணம். தாவீதினுடைய பார்வை தவறான தாக்கத்தை ஏற்படுத்தினது தாவீதுக்கு. மோசேயினுடைய பார்வை ஒரு நேர்மறையான சரியான தாக்கத்தை அவன் சிந்தையில மோசேக்கு ஏற்படுத்தினது. நம்முடைய வாழ்க்கையில சரியான பார்வை சரியான தாக்கத்தை சிந்தையில ஏற்படுத்தும், சிந்தையை சரிப்படுத்தும். தப்பான பார்வை சிந்தையை நாசமாக்கிடும். அந்த தப்பான சிந்தை வாழ்க்கையிலே நாசமாக்கிடும். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் வயதானவர்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, சிந்தைகள் சீர்படாத வரை வாழ்க்கை சீரடையாது. எனவே சிந்தைகள் சீரடைய பார்வைகளை நீங்க சரி செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தைகளை கூர்மையாக்குவோமாக. நாம் கட்டுப்பாடற்ற சிந்தனை அல்ல, சிந்தனைகள் கூர்மையானதாக இருக்கட்டும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள்னு பவுல் சொல்றாரு. காலத்தை பார்த்தா நம்மில் பலரும் கூட எங்கேயோ இருக்கணும், ஆனா அங்க போக முடியல. காரணம், நம்முடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிருச்சு, அல்லது நம்முடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை தடுத்துருச்சு. நம்முடைய தப்பான சிந்தனைகள் நாம் போக வேண்டிய தூரத்தை தடுத்துருச்சு. நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை என் சிந்தை கெடுத்துருச்சு. எனவே என் பார்வைக்கு கவனம் செலுத்தும். இரண்டாவது, நம்முடைய சிந்தையை பாதிக்கிறது கேட்கும் செய்தி ரொம்ப முக்கியமானது. எதை கேட்கிறோம்ன்றதுல கவனம் செலுத்துங்க. எதை கேட்கிறீங்கன்றது கவனம் செலுத்துங்க. என்ன வேணாலும் கேட்கணும்னு நினைக்காதீங்க. இல்ல, சிலது அதுவாக காதில் விழும் செய்தி, சிலது விரும்பி கேட்கும் செய்தி. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். சிலது நம்மளால தடுக்க முடியாது, அதுவா என்ன செய்யும், விடும். பக்கத்து வீட்டுல பாட்டை போட்டு விட்டுருவாங்க, அது நாம போய் ஆஃப் பண்ணு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். அடுத்த வீட்டு டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அல்லது ரோட்ல திருமண வீடுகள்ல வெளியில கேட்கிற சத்தம், அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் எத்தனையோ சத்தத்தை கேட்டுட்டு தான் போய் வாழ்க்கையில ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற ஒருவன் பல சத்தங்களை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஆனா அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அவைகள் நமக்குள்ள போகணுமா போகக்கூடாதுன்றதை என்ன செய்யலாம், நம்ம தீர்மானிக்க முடியும். எவ்வளவோ சத்தம் கேட்டாலும் அந்த சத்தத்தை நாம் கேட்க, ஆனா நாம் கேட்கும் சத்தம் நம்ம பாதிக்க தான் செய்யுது. ஆமாவா இல்லையா? சோத்ரம். ஒரு நாள் நானு செல்போன்ல ஒருத்தருக்கு போன் பண்ணுவேன் அடிக்கடி. நம்ம சபை விசுவாசி தான். போன் பண்ணா சினிமா பாட்டு தான் வரும். அந்த பாட்டுல நான் லவுட் ஸ்பீக்கர் தானே பேசுவேன், வீடே கேட்கும் சினிமா பாட்டு. அந்த சினிமா பாட்டு கேட்டவொடனே என்னாரான்னு வீட்டுல சொல்லிடுவான். நானும் மாத்த சொன்னா மாத்தினா தானே அந்த சினிமா பாடலை கேட்கணும். ஒரு நாள் நானே அந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன், என்னை அறியாமலே. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு இயேசுவின் நாமத்தில் லவுட் ஸ்பீக்கர் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சினிமா பாடலை நான் 2-3 முறை கேட்டா அந்த பாட்டு என் வாயில் என்ன செய்யுது? நீங்க நினைக்கிறீங்க நானும் தான் பாஸ்டர். சில பாட்டு குழாயில போட்டுடுவாங்கல்ல ரேடியோல, நீ கேட்டுட்டே இருக்கும்போது கிச்சன் நீங்களே முடங்கிக்கிட்டே சமையல் பண்ணுவீங்க சார். ஏன்னா நாம் கேட்கும் சத்தம் நம்முடைய சிந்தைகளை தாக்குறது. நாம் எதை கேட்கிறோமோ நம்ம அறியாமல் அதை பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நாம் கேட்கறது நம்முடைய வாயில் வருதுன்னா வாழ்க்கையிலும் வரத்தானே செய்யும். அதனால நான் கேட்கிற விஷயத்துல கவனம் செலுத்தணும். நான் கவனம் இல்லைன்னா அதை தான் நான் பாடுவேன், அதை தான் பேசுவேன். கேர்ஃபுல்லா இருந்தோம்னா அதை வராது வாயில. அப்படின்னா நான் எதை கேட்கிறேனோ அதை கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. அருமையார்களே, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவுக்கு சொல்றான், நீ போய் வேட்டையாடி எனக்கு சமைத்து கொண்டு வா, அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல. 27:5 ரெபேக்காள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரெபேக்கா என்ன செய்தாலாம்? கேட்டே இருக்காள். கேட்டது தப்புல, ஆனா அதை செஞ்சதுதான் தப்பு. என்ன செஞ்சிட்டா? உடனே யாக்கோபு கூப்பிட்டு, நீ போய் நான் சமைச்சு தரேன் கொண்டு போய், தானும் தப்பு பண்ணி தன் பிள்ளையும் தப்பு பண்ண வச்சு அவனுக்கு ஐடியாலாம் கொடுத்து, சிலருக்கு தப்பான ஐடியாலாம் சூப்பரா வரும், சபையை பத்தி ஐடியா வராது. ஆனா தவறான ஐடியா சிலருக்கு ரொம்ப இப்படி சொல்லு, இப்படி பொய் சொல்லு. பொய் சொல்றதுக்கு ஐடியா சொல்லி தரார்கள் ரொம்ப வரம்பத்தாலாம் இருக்கு. பொய் சொல்றதுக்கு தயவு செய்து அதை பொய் சொல்றது என்ன செய்யுங்க, ஒரு பொய் 9 பொய்யை என்ன செய்யுமா சொல்ல வைக்கும். முன்ன சொல்லிட்டோம்னா அந்த பொய்யை சரி பண்றதுக்கே நம்ம படாத பாடு பட்டுட்டே இருப்போம். கடைசியில நம்மள மாட்டிடுவோம். நமக்கெல்லாம் பொய் சொல்லி தப்பிக்கலாம் பலன் கிடையாது, தெம்பு கிடையாது. அதனால உண்மையை சொல்லிடுங்க. நம்மளால நம்ம மொழியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க,
நமக்கு அடுத்தவன மாதிரி எல்லாம் போய் சொல்லி சிலெல்லாம் போய் சொல்லி ரொம்ப நிப்பம் பாருங்க, கண்டே பிடிக்க முடியாது உலகம். அவன் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான். கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவ பயம் இருக்கிறதுனால நம்ம சொன்னாவே நம்ம ஆட்டம் கொடுத்துருப்பாருங்களா கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, சொல்ல தெரியாது, உளறிடுவோம் நம்ம. ஹலோ, உங்கள பல திறமைசாலி பேரும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளை பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா தொடர்ந்து பொய் சொல்லிட்டே இருக்கிற ஆள் வந்து பழகிடுவாங்க. அவங்களுக்கு சொன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு ரொம்ப உண்மையை சொல்லிட்டு போயிடுறது? நம்மளை கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு போயிடுறது எதுக்கு போட்டு? எவ்வளவு கேட்ட வார்த்தைகளின்படி தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டார். தான் கேட்கும் செய்தியை தவறாக பயன்படுத்தினால் ரெபேக்கா. என்னாகும் 24:16 பிலேயாம் சொல்ற, கண் திறக்கப்பட்டவனுக்கு காது திறக்கப்படல. கண் திறக்கப்பட்டவன் காது திறக்கப்படல. அவன் சொல்ற கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. நிறைய இடத்துல சொல்றான் பிள்ளையாம், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு. ஆனா அவனுக்கு கண்ணும் திறக்கப்படல, காதும் திறக்கப்படல. தூதன் நிக்கிறத பார்க்கக்கூடிய கண் அவனுக்கு இல்ல. அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கறதும் காது அவனுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போக வேண்டாம். மோவாபின் ராஜா பாலாக் வந்து இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு பிலேயாமுக்கு காசு கொடுக்குறேன்றான், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்றான், வஸ்திரங்களை தர்றான்றான், பொண்ணும் பொருளும் தர்றான்றான். அதுக்கு ஆசைப்பட்டு பிலேயாம் வந்து இஸ்ரவேலி மக்களை சபிக்க புறப்பட்டு போறான். கர்த்தர் சொல்ற, நீ போக கூடாதுன்றார். அதை மீறி அவன் போறான், அதை மீறி போறான். காரணம், பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவனா. அதுக்கப்புறம் நமக்கு பிரியமில்லைன்னா போகலன்னு அப்புறம் சொல்றான். ஆனா ஆசை மனசுக்குள்ள என்ன இருக்கு? போகணும்னு இருக்கு. கண் திறக்கப்பட்ட பிள்ளையாம காது கேட்கப்படல. இயேசு சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவுள். நிறைய இடத்துல சொல்லி காது உள்ளவன் கேட்க கடவுள். எல்லாருக்கும் தான் காது இருக்கு, ஆனா கேட்கும் அந்த திறன் இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, சங்கீதம் 1:1 தாவீது சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராமலும். அப்படி சொல்லும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனை காதுல விழாம கவனமா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எதை கேட்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்ல. எல்லாத்தையுமே கேட்டீங்கன்னா நீங்க தப்பான ஆளாயிடுவீங்க. எல்லாத்தையும் கேட்கணும் அவசியம் ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொந்தக்காரன் ஒன்று சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரமா ஒன்று சொல்லுவோம், அதை சுற்றி போடு, இதை சுற்றி போடையா, இப்படியே இருந்துகிட்டே இருமிக்கிட்டே கிடக்குறிய, இதை செய்யலாம்ல, அதை செய்யலாம்ல, சுற்றி போடலாம்ல, அப்படி இப்படின்னு நிறைய நம்ம விசுவாசிக்க உடனே அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் நிறைய. நீ என்ன மகாலட்சியம் மாதிரி பட்டுச்சாலை உடுத்து நிக்கிற, எத்தனை கண்ணு போட்டிருக்குமோ, சுற்றி போடணும்னா இதுவும் ஆசைப்பட்டு நம்ம மேல எல்லாம் கண்ணு போட்டிருப்பாங்கன்னு பத்தல சுற்றி போடுறதுல விசுவாசி. அப்படின்னா நீ கேட்கறதுல கவனம் இல்லைன்னு தான் அர்த்தம். என்ன கேட்டாலும் அதன்படி செய்கிறாயானால் உன் வாழ்க்கையில அதை ஃபில்டர் பண்ற இடத்துல இல்ல. விசுவாசிகள் எத்தனை வார்த்தை காதல கேட்டாலும் அது சிந்தனைக்குள்ள எதை கொண்டு போகணும்ன்றத நாம தீர்மானிக்கணும். கேட்பதை கண்ட்ரோல் பண்ணலன்னா சிந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிந்திப்பதை கண்ட்ரோல் பண்ணு. 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிருன்னு பவுல் சொல்றார். 1 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான கட்டுக்கதைகளுக்கு நீங்களா இருக்குன்னு சொல்றாரு. இல்ல, நிறைய அப்படி சீர்கேடான பேச்சு நிறைய என்ன செய்து இருக்குல்ல, ரொம்ப கவனத்தில் கொள்ள வேணும்ல. சோத்திரம். நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து கதையா சொல்லுவான், எல்லாம் ஆபாசமான கதை தான். ஆனா அதை சுத்தி ஒரு 10 பேர் எப்பொழுது என்ன செய்வான், இருந்துகிட்டே இருப்பான்ல. அவன் கேட்டே இருப்பான், இந்த 10 பேர் அவன் சொல்றதை கேட்டே இருப்பான். ஆனா பேசுறது பூரா எல்லா இடங்களையும் அப்படி ஆள் இருக்குல்ல. உங்க தெருவுக்குள்ள ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மா பேச்சை கேட்கறதுல ஒரு 10 பேர் ஒரு அம்மா இருப்பான். அந்த டீம் அந்த வீட்டு படியில உட்காந்து வீட்டுல இருக்கும். சிலர்லாம் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜோக் அடிச்சு ரெட்ட அர்த்தத்திலேயே பேசுறாங்க சிலர் இருப்பாங்க. இந்த மாதிரி பேசுற ஆள் கூட கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு நல்லதா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. அல்லேலூயா. தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிற, தவறாக பேசிக் கொண்டிருக்கிற, ஜோக்குன்ற பேர்ல ஸ்தோத்திரம் ஆபாசமாய் பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல நீங்க இருந்து கேட்கணும்னு ஒருபோது தயவு செய்து நினைக்காதீங்க. அது நம்முடைய சிந்தைகளை என்ன செய்யணும்னா பாதிக்கும், சிந்தைகளை பாதிக்கும். கவனம் செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்களே. 3வது நம்முடைய சிந்தையை பாதிக்கிறது என்னவென்றால் நாம் இருக்கும் சூழ்நிலை. நாம் இருக்கும் சூழ்நிலை பாருங்க. பார்ப்பதை கண்ட்ரோல் பண்ணுங்க, கேட்பதை கண்ட்ரோல் பண்ணுங்க. 3வது சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுங்க. சூழ்நிலை என்ன? சூழ்நிலை தான் நம்ம பார்க்கறதையும் கேட்கறதையும் தீர்மானிக்குது. நல்ல இடத்துல இருந்தா நல்ல பார்வையும் நல்ல செய்தி கேட்போம்.
தப்பான இடத்துல இருந்தா, சூழ்நிலையில இருந்தோம்னா தப்பானதான் பார்க்க முடியும். தவறான இடத்துக்குள்ள இருந்து நல்லதை நீங்க தேடினா எப்படி கிடைக்கும்? தப்பான இடத்துல இருந்து நல்ல செய்தி எப்படி உங்களுக்கு கேட்கும்? ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தேவன் கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நாம் இருக்கும் இடம் என்ன என்பதை நாம் தீர்மானித்தால் நாம் எதை கேட்போம் என்பதை தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா. சிலர்லாம் வந்து தாம் இருக்கும் இடத்தை தீர்மானிக்கிற இடத்துல கண்ட்ரோல் இல்ல. அவங்க எங்கனாலும் இருப்பாங்க, எங்கனாலும் போவாங்க, கட்டுப்பாடே கிடையாது. அவங்க இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். தாவீதை நான் சொன்ன ஏற்கனவே, அவன் வந்து பைபிள் சொல்லியிருக்கு யுத்த காலத்துலன்னு சொல்லி, யுத்த காலத்தில் இருக்க வேண்டியவன் உப்பரிகையின் மேலே தாவீதுக்கு என்ன வேலை? சூழ்நிலை. உப்பரிகையில போய் வளர்க்க கூடாது. இன்னைக்கும் சிலர் மொட்டை மாடியை சுத்திக்கிட்டு இருக்கு. நான் சிலர் பாக்குறேன், மொட்டை மாடிக்கு போக தப்பு கிடையாது, துணிக்காய போடுறதுக்காக. அங்கேயே வாக்கிங் எப்ப பார்த்தாலும், ஏன்னா நோக்கத்துக்காக போய் மொட்டை மாடி நிக்கிறன்றது முக்கியம். அல்லேலூயா. ஆகவே நீங்க உப்பரிகையில மொட்டை மாடியில போவது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். மொட்டை மாடி மட்டும்தான் பாவமா அப்படி தவறு செய்ய வாய்ப்பு இருக்கானா? இல்ல, இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் என்ன செய்து இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லயே ஒருத்தர் நிக்கிறான்னா சூழ்நிலை சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல. டாஸ்மா கடை வழியாவே ஒருத்தர் வந்தா சோதனை தான். ரூட்டா மாத்து. என்னங்க பாச எல்லா தெருவிலையும் தான் நீங்க வச்சிருக்காங்களா, என்ன செய்ய அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில எனக்கு இருந்தாலும் கூட, உங்க வாழ்க்கையில பாவம் செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒண்ணு இருக்கும் பாருங்க. நீங்க அதை மாத்தாத வரைக்கும் பாவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. அதே சூழ்நிலையில அதே இடத்துல இருந்துகிட்டே நான் வந்து பாவத்தை மேற்கொள்ளணும்னா ஒரு பெரிய போராட்டம் அதுல இருக்கும். அப்படின்னா என்ன பாவம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த சூழ்நிலையை நான் மாத்தாத வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எவ்வளவு நாளைக்கு போராடுறது? உங்களால சில வேலைகளை மாற்ற வேண்டியது இருக்கும். சில வேலைகளை மாற்ற வேண்டியிருக்கும். சில வேலைகள் லஞ்சம் வாங்கக்கூடிய வேலையா இருந்தா அதை மாற்ற வேண்டியது இருக்கும். அதுல போராடி ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சிருங்க. சில வேலைகள்ல பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும். அதை மாற்ற முடிஞ்சா மாற்றிருங்க. நம்முடைய வாழ்வில சில விஷயங்களை, சூழ்நிலைகளை மாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். சிலர்லாம் தனிமையில இருப்பாங்க. தனிமையில இருக்கக்கூடாது. ரொம்ப தனிமையில இருந்துடாதீங்க. சிலர்லாம் இருட்டிலே இருக்க விரும்புவான். இருட்டு பாவம் செய்ய வைக்கக்கூடியது. தனிமை ரொம்ப மோசமானது. ஸ்தோத்திரம். ஆளோட ஆளா இருக்கும்போது தப்பான எண்ணம் வராது. தனியா ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தானா அவனுக்கு தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பாதைகள், தேவையற்ற செயல்கள் ஏற்படும். அது பாவம் செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒருத்தர் சொல்லுவது இப்படி சொல்றாரு, சோம்பேறியுடைய இருதயம் சாத்தானுடைய தொழிற்சாலைன்னு சொல்றார். சோம்பேறியின் இருதயம் சாத்தானுடைய தொழிற்சாலையம். அப்போ அது சாத்தான் வேலை செய்யக்கூடிய இடமா மாறிடுது. தனிமையே இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய இருதயம் அப்படிதான் மாறுது. தனியா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். அதனால தனிமையை விட்டுருங்க. தனிமையில ஜெபத்துக்காக மட்டும் தனிமையில போங்க. மற்றபடி சும்மா தனிமையில போய் உட்கார்ந்துடாதீங்க. தனி ரூம்ல போய் எப்பவும் இருக்கிறது, தனி அறையில கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது, தனி அறையில செல்போன் யூஸ் பண்றது, தனி அறையில யாருக்கும் தெரியாமல் இருப்பது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க தப்பான காரியத்தை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் தவறாக சிந்திப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சூழ்நிலையை மாத்தினா சிந்தைகளை மாத்தலாம். சிந்தைகளை மாத்தினா வாழ்க்கை மாற்ற முடியும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, பனைமரத்தடியில இருந்து பாலை குடிச்சாலும் கல்லை குடிச்சான்னு சொல்லுவாங்க. அப்போ நீ எதுக்குடா பனைமரத்தடியில இருந்து பாலை குடிக்க, வேற எங்கன்னா போய் பால் குடிக்க, உனக்கு பனைமரத்தடி எதுக்கு பால் குடிக்கிற? ஆனா சொல்ல நான் பால் தான் குடிக்கிறேன். அப்ப நீ இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது இல்ல. நீ இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் சொன்னா, நாங்க சினிமா தேட்டர்ல போய் டிராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆத்ம பாரத்தினால டிராக்ஸ் கொடுக்கறன்னு சினிமா தேட்டர்ல பாதிகள்லாம் அழியுறாங்களாம். வெளியில பாதி இல்லையா அவனுக்கு, அங்கதான் நிறைய பாதிகள் இருக்காங்களாம். டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்ய போறதுக்கு சினிமா தேட்டர்ல போய் அவர் ஊழியம் செய்தாராம். அப்படின்னா இவர் சொல்றது இப்படி, ஆனா போனது எதுதான்? ஆமா, சொல்றது இப்படி சொல்லிக்கிறது. சிலருக்குலாம் வந்து தேவையற்ற இடத்துல இருந்துகிட்டு அதுக்கு காரணங்கள் சொல்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஏவாள் வந்து முதல்ல பாவம் செய்யறதுக்கான காரணம் பார்வைன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. எதுன்னா, அவ அந்த இடத்துல நின்றுக்க கூடாது. அந்த 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 விருட்சத்தின் அருகே, அந்த மரத்தின் அருகே ஏவாள் போகாம இருந்தானா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அப்படின்னா ஏவாளை தப்பானதை பார்க்க வைத்தது அவளுக்கு இருந்த சூழ்நிலை தான். சூழ்நிலை அவள் அமைத்துக் கொண்டாள். தேவன் வேண்டாம் என்று சொன்ன இடத்துக்கு இவள் போனதுதான் இவள் பாவம் செய்வதற்கான காரணமாக அமைந்து விட்டது. தாவீது கோலியாத்து சம்பவத்துல தாவீதின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த சூழ்நிலை. அவன் ஆடு மேய்க்கும் இடத்துல இருந்திருந்தால் இந்த மாதிரி அவன் வந்திருக்க முடியாது. ஆனா தேவன் அவனுக்கு அமைத்து கொடுத்த அந்த சூழ்நிலையை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டான் தாவீது. அதனால ஒரு பெரிய வெற்றி
தேசத்தில் தாவீது அறியப்படுகிறவனாய் மாறினான். எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரே நாள்ல தாவீது எல்லாருக்கும் பரிச்சயமான ஆளாயிட்டான். எல்லாரும் சொல்றாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்ற அளவுக்கு தாவீது ஒரே நாளில பிரபலம் ஆயிட்டான். காரணம், தேவன் அமைத்து கொடுத்த சூழ்நிலைகளை, நல்ல சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து அவனை வெளியேற்றுறதுக்கு அண்ணமாரெல்லாம் முயற்சிக்கிறாங்க. இல்ல, நான் போக மாட்டேன், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இந்த சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்துட்டாரு அவன் நம்பணும். நல்ல சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கோங்க, தப்பான சூழ்நிலை இருந்துச்சா மாத்திடுங்க. அல்லேலூயா. சில இடங்களை மாற்ற வேண்டியிருக்கும், சில வீடுகளை மாற்ற வேண்டியிருக்கும், சில வேலைகளை மாற்ற வேண்டியிருக்கும், சில பயணங்களை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல நாம் எதையெல்லாம் மாற்றணுமோ சூழ்நிலைகளை அதை மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். 4வதாக நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சில நெருக்கமான மனிதர்கள். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை சரி பண்ணாதான் வாழ்க்கை சரியாகும்னா, சிந்தனைகளை சரி பண்றதுக்கு சில நெருக்கமான மனிதர்களை நாம சேஞ்ச் பண்ணணும். அல்லது உன் நண்பர்கள் யார், அப்படிதானே எல்லாரும் தெரியும். உன் நண்பர்கள் யார் என்று காட்டு, அப்பொழுது நீ யார் என்று சொல்லுகிறேன். நீ சிலரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில மாற்றம் என்ன செய்யாது, வராது. ஸ்தோத்திரம். சிலரை விட்டு விலக வேண்டிய இடத்துல இருக்கிறோம், சிலரை உங்க பக்கத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்க. யாரை உங்க பக்கத்துல வச்சுக்கொள்ளணும் நீங்க முடிவு பண்ணணும். யாரோட நெருக்கமா பழகணும்ன்றதை முடிவு பண்ணணும். தேவையற்றவர்களை உங்கள் அருகில் வைத்திருந்தால் நீங்கள் உங்க சிந்தனை கெட்டு போயிடும், ஆவி கெட்டு போயிடும், நீங்க வெளியேற முடியாது. சிலர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னேற மாட்டீங்க, சிலர் உங்களை விட்டு போனா தான் நீங்க முன்னேறுவீங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவரே உங்களுடைய சிலரை விளக்குவாரு, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க லோத்து போற வரைக்கும் ஆபிரகாம் வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லை. லோத்து போன பிறகுதான் கண்களை ஏறெடுத்து பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தேசத்தை கொடுக்குறாரு. அவன் இருக்கிற வரைக்கும் தேசத்தை சுதந்திரிக்கல. அவனுடைய வாழ்வில அவன் தேசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. கானான ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது லோத்து இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இல்ல. லோத்து போன பிறகுதான் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அண்ணர்களே, அவனை தான் கர்த்தர் அழைச்சா, இவன் லோத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். லோத்து ஆபிரகாமோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, அதனால லோத்தை விட்டாரு. சிலர் உங்களோட பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப நேசிச்சேன், பிரிஞ்சு போயிட்டாங்க, எவ்வளவோ செஞ்சிருக்க உதவி, ஆனா உதவியை மறந்துட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு உட்கார்ந்து அழாதீங்க, போனால் போகட்டும். அல்லேலூயா. அதுக்காக நீங்க உங்க பேசிய சிலால கட்டி விட்டுற வேண்டாம். நீங்க உங்க கூட யார் இருக்கணும்னு தீர்மானிக்கணும். சிலர்லாம் உங்க கூட இருப்பாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்க சிலர் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் சிலர் உங்களை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியால நீங்க சந்திச்சிருக்கீங்களா? நான் சந்திச்சிருக்கிறேன். சிலர் எப்ப பாருங்க, என்ன செய்யுங்க, எதை சொன்னாலும் சரி, அதுல ஒரு குறையதான் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க நல்ல சேலை கட்டினா கூட இது உங்களுக்கு எடுப்படாது அப்படின்னு சொல்லும். நீங்க செயின் போட்டோம்னாலும் சரி, இது ஒன்னும் எடுப்பா தெரியல, இந்த மாடல் சரியில்லைன்னு. நீங்க குழம்பு வச்சு கொடுங்க, அவ்வளவு உப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்றான். நீங்க என்னதான் சொல்லுங்க, எல்லாத்தையுமே உங்களை குறை சொல்லி உங்களை எப்பொழுதும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க சில ஆள். அந்த ஆளை விட்டு முதல்ல என்ன செய்யுங்க, விலகிடுங்க. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க சிந்தனை பாதிக்கும். அந்த ஆள் சொல்ற வார்த்தை உங்க சிந்தனையை பாதிக்கும். நீங்க உங்கள் ஊக்கம் குறையும், உங்களுடைய முன்னேற்றம் குறையும். நீங்க நல்ல வேகமா செயல்படும் போது அது தாமதமாகும். எனவே சிலருடையதான டிஸ்கரேஜ் உங்க வாழ்க்கையில் முன்னேறி தடுக்கும். சிலரை விட்டு நீங்க பிரியணும். யாரை விட்டு பிரியணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. சிலர் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப கவனம் செலுத்த வேணும், ரொம்ப கவனம் செலுத்த வேணும். சிலர் நம்மளை வம்பல இழுத்து விட்டே இருப்பாங்க, சிலர் நம்மளை பொய்ய சொல்ல வைப்பாங்க. அவன் சுயநலத்துக்காக நம்மள என்ன செய்வான், நான் இப்படி சொல்லிடுங்க நம்மள சொல்ல வைப்பான். என்னை காப்பாத்தி விடுங்க இந்த ஆள்கிட்ட சொல்லி, நான் கொடுத்தேன்னு சொல்லி. அவன் கொடுத்துக்க மாட்டான், ஆனா கொடுத்தேன்னு சொல்லு. எல்லா இடங்களையும் நம்மளை சிக்கல்ல சிக்க வைக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களை விட்டு விலகுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல யோசபாத்துன்னு ஒரு மனுஷன், அருமையான தேவ மனிதன் யோசபாத். ஆனா ரொம்ப மோசமான ஆளு ஆகா, உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த யோசபாத் இந்த ஆகாபோடு சேர்ந்து யுத்தம் பண்ண போனாங்க. அதனால யுத்தத்துல யோசேப்பு ராஜாவாக போறான், ஆகாப் வேறு வஸ்திரம் தரித்து போறான். யுத்தத்துல அம்பு யார பிடிக்க வரான்னா கரெக்டா எல்லாரும் சுத்திட்டாங்க. யார? யோசபாத்த. நீங்க முடிக்கிறத பார்த்தா புரியுற மாதிரி தெரியுத. யோசபாத்து தேவனுடைய மனிதன், நல்லவன். ஆகாப் பாகால் வழிபாட்டுக்காரன், ரொம்ப தேசத்தை கெடுத்துட்டான், கர்த்தருக்கு விரோதம் ஆயிட்டான். யுத்தத்துக்கு அவன் கூட சேர்ந்து போறான். யுத்தத்துல ஆகாப் கேட்கிறான், என்னோட சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறான்னு. இல்ல, யூதாவின் இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், யூதாவின் ராஜா யோசபாத். யோசபாத் சொல்றான்,
உம்முடைய நாடு, உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஒன்னா யாரு கூட ஒன்னா இருக்கணுமோ அவங்க கூட ஒன்னா இருக்கணும். சிலரோட நம்ம கலந்துட்டீங்கன்னா பிரச்சனை. யுத்தத்துல ஒரு குரூப் சேர்ந்து யோசபாத்து தான் ஆகாப்பு நினைச்சு அவனை பக்கத்துல வர்றாங்க, பக்கத்துல வந்தா வேற ஆளு விட்டாங்க. நீங்கள் விட்டு விலக வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நல்லவர்களோடு அல்லது ஜெபிக்கிறோடு, விசுவாசமான ஆளோடு, சிலர் ஊக்கப்படுத்துகிற ஆளோடு நீங்க கொஞ்சம் சேர ஆரம்பிங்க. அவன் நல்ல அப்படி ஆட்கள் இருக்காங்க இல்லையா? எல்லாரும் மோசம் கிடையாது, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்ல விசுவாசம் உள்ளவங்க இருக்காங்க, ஊக்கப்படுத்துற ஆள் இருக்காங்க. நம்மள அடிக்கடி சொல்லி பரவாயில்ல சிஸ்டர், கர்த்தர் கூட இருக்காரு, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க உங்க கூட கிருபை இருக்கு, நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க அப்படின்னு உங்களை ஊக்கப்படுத்துற ஒரு டீம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களோட நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது யோனத்தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு தெரியுமா? அது ஸ்தோத்திரம். தாவீது யோனத்தானுடைய நட்பு ரொம்ப அற்புதமான நட்பு இல்ல? அது மாதிரி ஒரு நல்ல நட்பை ஆண்டவர் தருவாராக. பவுல் பர்னபா, பவுல் சீலா, இதெல்லாம் சரியான ஒரு நட்பு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த 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 ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில, இந்த தேசத்துல நமக்கு நல்ல நட்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சிலரெல்லாம் யாரு கூடயும் சேர மாட்டான், தனியாவே நிற்பான். அதுவும் ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? எனக்கு யாரும் வேணாம், நான் எப்பவும் தனியாவே என்ன செய்யற இருக்கிறேன், அப்படி இருந்து நமக்கு ஆளும் நமக்கு வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் ஆள் மக்கள் நமக்கு இருக்கணும். தெருவுக்குள்ள சில யார்ட்டையும் பேச மாட்டேன், இப்படியே கண்ணை மூடிட்டே போய் கண்ணை மூடிட்டே வந்துருவோம். ஏன்னா அவளு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல யாருமே பேச முடியாது, எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா ரொம்ப நெருக்கமா யாரு கூடயும் கவனம், யார் நல்ல மற்ற யாரு கூட நெருக்கமா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணும். எல்லாரோடையும் பேசுங்க, யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, எல்லாரோடையும் பேசுங்க. ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆள் யாருன்னா இருக்கணும்னா பாசிட்டிவான ஆளா இருக்கணும், ரொம்ப நேர்மறையான ஆளா இருக்கணும், நல்ல விசுவாசம் உள்ள ஆளா இருக்கணும், நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், விசுவாசத்தை தூண்டுறவங்களா இருக்கணும், நம்மளை ஊக்கப்படுத்துற ஆளா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆவி உடையவங்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இயேசுவிட சொன்னாங்க, அக்கினியை இறக்கி காலி பண்ணும் ஆண்டவர் சொல்ற மாதிரி ஆவி உடையவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில இடத்துல போகும்போது சிலரை கூட்டே போக முடியாது. சிலரெல்லாம் கூட்டு போனோம்னா கோவப்பட்டு கத்தி எடுத்துருவான், அவனெல்லாம் கூட்டு போக கூடாது. முன்கோவக்காரன் கூட சேர்த்துக்கிட்டு நீங்க வீட்டுக்காரே முன்கோவக்காரன் என்ன செய்ய விலகிடலாமா? நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆளை சமாளிச்சு தான் போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கேஸ் சில வீட்டுக்குள்ள இருக்கும், அதை என்ன செய்ய முடியும், சமாளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கவனம் செலுத்தி சிந்தைக்குள் போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். வெளியில இருக்கக்கூடிய சிலரை அவாய்ட் பண்ணிட்டு கவனம் செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வடிவேல் சோக்கள் சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. என்ன சிலர்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, வசனத்துன்னு சொல்ல தெரியாது. அந்த படத்துல வடிவேல் சொன்னா தெரியுமா, அதே மாதிரிதான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இப்ப பூரா ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸ்கூல்ல டீச்சருக்கு உதாரணம், இந்த மேக்ஸ் போடும்போது, சயின்ஸ் சொல்லி தரும்போது, ஹிஸ்டரி சொல்லும் போதெல்லாம் இந்த வடிவேல் இந்த படத்துல பாத்தீங்களாப்பா, அது மாதிரிதான்ப்பா இந்த மேக்ஸ். என்னடா மேக்ஸுக்கு வடிவேலுக்கு என்னடா சம்பந்தம்? நிறைய பிள்ளைகள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆகவே இப்போ எல்லாமே இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது கவனம் செலுத்தணும். ஆமென், அல்லேலூயா. நெருக்கமான மனிதர்கள் யார் என்பதை கவனம் செலுத்துங்க. 5வது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தரிசனத்தை மறப்பது, குறிக்கோளை மறப்பது, இலக்கை மறப்பது ரொம்ப முக்கியம். சிந்தனை தப்பா போறதுக்கு, வாழ்க்கை தவறா போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, தரிசனத்தை மறக்குது, குறிக்கோளை மறக்கிற, அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸ்தோத்திரம். நமக்காக தேவன் கொடுத்துக்கிற ஒரு லக்கு இருக்குல்ல, தரிசனம் இருக்குல்ல, அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யும். அப்படின்னா சுத்தி வரக்கூடிய தப்பான எண்ணம், தப்பான பார்வை, தப்பான சூழ்நிலை எது நமக்கு பெருசாவே என்ன செய்யாது, தெரியாது. நம்ம லக்கை நோக்கி தொடர்ந்துட்டே இருப்போம். இல்ல, விளையாட்டு வீராங்கனை சிந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, பேட்மிண்டன் வீராங்கனை பாருங்க, 455 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 200 முறை தோத்துருக்காங்க, 455 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2 ஒலிம்பிக்ல ஒரு வெண்கலமும் ஒரு வெள்ளியும் வாங்கியிருக்கிறார். அப்படி ஒரு சிறந்த வீராங்கனை, ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வீராங்கனை. இந்த வீராங்கனை சிந்து சொல்லும் பொழுது, போட்டி நேரங்களில் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பயிற்சியாளர் வந்து செல்போனை பிடிக்கிடுவாங்க. எத்தனை மாசத்துக்கு? 3 மாசத்துக்கு ஒரு முறை. உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய ஒரு பதக்கத்தை பெறுவதற்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு தெரியுமா? தன் குறிக்கோளை, தன் லக்கை அடைவதற்கு
மனுஷர்கள் எவ்வளவு போராடுகிறார்கள் பாருங்க. தியாகம் பண்றாங்க, தங்களை ஒருங்கிணைக்கிறாங்க, ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. செல்போனை கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூடாதான், 3 மாசத்துக்கு ஐஸ்கிரீம் கிடையாதான். பாருங்க, உணவு என்ன சாப்பிடணும்னு யாரா முடிவு பண்றார்? அந்த பயிற்சியாளர் முடிவு பண்றார். ஏன்னா ஓடுவதற்கு விளையாடுவதற்கு தடையா இருக்கும் உணவுகளை கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்கு பொழுதுபோக்க கண்ட்ரோல் பண்றாங்க. விரும்பினதை செய்ய முடியாது. இதெல்லாம் தியாகம் பண்ணதுனாலதான் பதக்கம் பெற முடியுது, இலக்கை அடைய முடியுது. சகோதர சகோதரி, அழிந்து போகாத ஒரு ஜீவ கிரீடத்தை நமக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் ஸ்தோத்திரம். பரம அழைப்பி பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறோம். நீ அந்த இலக்கை மனதில் கொண்டால் இந்த உலகத்துல சிக்கிமம் கூட உனக்கு பெருசாவே தெரியாது. அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்ப, சிந்தைக்குள்ள வராது. உன் சிந்தனை முழுவதும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரம தரிசனம், அந்த இலக்கு உன் சிந்தைகள் எல்லாம் மூடி இருப்பதாக. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், நான் எதை பார்த்தாலும் அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு என் தரிசனம் பெருசா இருக்கணும். சிம்சோனுக்கு ஒரு தரிசனம் இஸ்ரவேலை மீட்பது. ஆனா அந்த தரிசனத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு பெண் மடியில் போய் என்ன செய்தான்? படுத்து கொண்டான். தரிசனத்தை விட்டுட்டு நாம் இருந்த இடம் தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டான். அப்படியானால் சிம்சோனுடைய வாழ்க்கையை மாற்றினது, அவன் சிந்தையை மாற்றினது எதுன்னா உலக இன்பங்கள் தான். உலக இன்பங்கள். குறிக்கோளை மறந்துட்டான். நான் எதுக்கு என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? பிறக்கும் போதே அவனுக்கு சொல்லி கொடுத்தார். தேவன் அழைத்த அழைப்பை மறந்துட்டான், தரிசனத்தை மறந்துட்டான். அதனாலதான் யோபு சொல்றான் 31:1, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? கண்ணோட உடன்படிக்கை பண்ணியாச்சு, நான் எப்படி நினைப்பா இருக்க முடியும்னு சொல்லி கேட்கிறார். 1 Corinthians 2:9, தேவன் அன்பு பொருளுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நான் காணவில்லை. நமக்காக தேவன் எவ்வளவோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்துல நாம மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது. நீதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்பாயாக. அன்பானவர்களே, தரிசனத்தை இலக்கை விட்டுவிட்டு நீ வழி விலகி போனால் பாதை அனைத்து மாறி போகும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். உன் பாதை எல்லாம் வேணும். உன் தரிசனத்தை விட்டுட்டு தரிசனத்தை போய்கிட்டு இருக்கும் போது எங்கேயோ விலகி போயிட்டேன்னா நீ பயணம் செய்த பயணம் எல்லாமே வீணா போயிடும், வேஸ்ட். ஆனா நீ போக வேண்டிய தூரம் வேறு தூரம், வேற இடத்துக்கு நீ போகணும். கர்த்தர் லக்கைக்கு கொண்டு போயிருக்கிறார். ஆனா தேவன் உனக்கு வைத்த லக்கை நோக்கி நீ பயணம் செய்யாமல் கண்ட காட்சியையும் கேட்ட வார்த்தைகளையும் பார்த்து நீ விலகி போய்விட்டால் நீ பயணம் செய்த அத்தனை வீணாய் போய்விடும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு எலியாவுக்கு சொன்னார். இல்ல, அவன் அதோடு நிறுத்திக்கிட்டான். அவனுடைய தரிசனத்தை லக்கை அடையாமல் பயணம் செய்யாமல் போயிட்டான். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமாக பிசாசு மனுஷனுடைய கண்களை குருடாய் வச்சிருக்கிறானா. ஆகவே எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அதுக்கு இடையில இருக்குமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? நேரம் நமக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1 மட்டும் வாசி ஜெபம் பண்ணலாம். ஆகையால் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குற முடியும். முக்கியமான விட்டு நம்ம விசுவாச துவங்குறது போயிட்டோமே. இல்ல, பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி இருக்கிற பாவத்தையும். பாவம் ரொம்ப தூரத்துல எங்க இருக்கு? ஹலோ, நெருங்கி நிற்கும். நீ போயெல்லாம் டிராவல் பண்ணிலாம் பாவத்தை தேட வேண்டியது இல்லை. உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி என்ன செய்யுமா? சும்மா போனா போவாது, உதறி தள்ளாலும் போகுமா? துறப்பா அவ்வளவு போவாது. வெக்கம் கட்டம் ஆகிடும். பிசாசு வெக்கம் கிடையாது அவனுக்கு. நம்மளோட போக மாட்டான். எத்தனை முறை போடானாலும் போக மாட்டான். வெக்கமே கிடையாது அவனுக்கு. அலையாத வெளியில வந்துருவான், கூப்பிடாம வருவான். பாவம் அப்படிதான். அது நெருங்கி நிக்கி உதறி தள்ளிட்டு விசுவாச துவக்கிற முடிக்கிற ஆண்டவரைக்கு லக்கை நோக்கி தொடருவோம். தங்கை முடிஞ்சோமான புறமானவர்களே, ஒரு மனுஷன் லக்கை மறந்து விடுவதனால அவன் சிந்தனை கெட்டு போகிறது. சில நெருக்கமான மனுஷர்கள் தப்பா இருக்கிறதுனால சிந்தனை கெட்டு போகுது. சில தவறான சூழ்நிலைகள் சிந்தனைகளை கெடுக்கிறது. சில தப்பான வார்த்தைகள் சிந்தைகளை கெடுக்கிறது. சில தப்பான காட்சிகள் சிந்தைகளை கெடுக்கிறது. வாழ்க்கை கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னா சிந்தை கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கணும். எல்லாருக்கும் மூடி ஜெபம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல நம்ம சிந்தைக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்க சிந்தை எப்படிதோ அப்படிதான் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா.
சோத்திரம் சோத்திரம். பாவத்தையே சிந்திக்கிற வாழ்க்கை பாவம் கட்டாயம் வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. மேலான காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஓ பிரைஸ் தி ஹalleluya. ஒருவரை கூட கையை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. தயவு செய்து வாய் திறந்து சொல்ல அன்பா கேட்கிறேன். இது ஒரு முக்கியமான ஜெபம். இது இந்த வருஷத்துல என் சிந்தையை நான் கண்ட்ரோல் பண்ணணும் ஆண்டவரே. நல்ல சிந்தனைகள் எனக்குள்ள வரட்டும். நல்ல பார்வை மூலமாக எனக்குள்ளே நல்ல சிந்தனை வரட்டும். என் வாழ்க்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ஆமென். ஹalleluya.